ஒருத்தர் யாருன்னே தெரியலனா அவரை நம்ம எப்படி நம்புவோம்? தெரிஞ்சவங்க தானே நம்ம நம்ப முடியும். கர்த்தர் யாருன்னு தெரியாதப்போ நம்ம கர்த்தரை எப்படி நம்புவோம்? அவரை நம்புறதற்கு பதிலாக பணத்தை நம்புவோம், மற்றவர்களை நம்புவோம். அவரை நம்பணும் அப்படின்னா அவர் யாருன்னு தெரியும். இது ரொம்ப அவசியம். ஒரு வசனம் அப்படி எழுதியிருக்கு, சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அப்போது முதலாவது அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கணும். அதை அறிந்தால் தான் அவரை நம்ப முடியும். நம்ம ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஏதோ சபைக்கு போகிறோம், ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தோம், அதுக்காக நம்ம கர்த்தரை நம்ப முடியாது. நம்ம கர்த்தரை நம்பணும்னா அவரை அறிந்திருக்கணும். அவரை அறிந்தவர்கள் தான் அவரை தேடுவார்கள். அவரை அறியவே இல்லை, அவரையே நம்ம தேடணும், அவரையே நம்ம நம்பி இருக்கணும். பாருங்க, அவரை அறியும் போது இதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சங்கீதம் 91:14 என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். எவ்வளோ எழுதியிருக்காரு. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். அவர்கள் அவ்வளவு பாதுகாப்பாக வைக்கப்படுவார்கள். ஏன்னா அவர்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரியமானவர்களே, அவரை அறிந்தவர்கள் அவரை தேடுவார்கள், அவரை நம்பியிருப்பார்கள். அவர்கள்தான் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவரை அறிவோம், அதுக்கப்புறம் அவரை தேடுவோம், சகல காரியத்தையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.